வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஔவையாரோட அந்த குறள் ஞானத்தில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது அமுத தாரணை. அமுதம்னா அவங்களுக்கு தெரியும். நம்ம உள் அண்ணாக்கில் அங்கே சுரக்கிற ஒரு நீர் சிவநீர்னு சொல்லுவாங்க. நம்ம எச்சில் இருக்கு இல்லைங்களா, எச்சிலில் நம்ம விழுங்கும்போது ஒரு விதமான இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தா ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, இனிப்பாக இருக்கும். அது ஒரு விதமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி வாயில் வச்சா அப்படி இருக்கும். ஒரு சொட்டு சர்க்கரை பாகு நீங்கள் வாயில் வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது எப்படி ஃபீல் அப்படி பண்ணும்போது நம்ம மேலே முன்னாடி சொன்ன இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணி வந்தோன்னா, அந்த வாயு தாரணை நம்ம முழுமையாக பயிற்சி பண்ணிகிட்டு வரும்போது என்னென்னா, அந்த வாயு தான் அந்த நாடி வழியாக அந்த சக்கரங்கள் வழியாக இந்த மூச்சை நம்ம செலுத்தும்போது அது அந்த மூலாதாரத்துலேருந்து வர ஒரு அக்னியை நம்ம மேலே எழுப்பி கொண்டு நம்மளோட நெற்றி புருவத்தில் வச்சுருப்போம். அந்த நெற்றி புருவத்திலேருந்து வச்சு தான் நமக்கு ஜோதியும் அந்த நடராஜபதி தத்துவமும் உருவமாக இருக்கிறது அங்கே அந்த மாதிரி ஆகிறது, ஜோதி தெரிகிறது. அது நம்ம சூரியக்கலை, சந்திரக்கலை, அக்னி அந்த மூலாக்னியை கொண்டு போய் இணைக்கும்போது அங்கே இந்த மாதிரி ஒரு ஜோதி தெரியும். அந்த பேரொளி தெரியும் இல்லைங்களா. அந்த பேரொளி படப்பட அதிகமாக அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்ய நம்ம இந்த கேசரி முத்திரை கூட சொல்லுவோம். நாக்கை அந்த பாம்பு எப்படி நாக்கை உள்ளே மடித்து வச்சுருக்கோம், அது மாதிரி நம்ம நாக்கை கட்டை தொட்டோம்னா இப்படி நீங்கள் நாக்கை உள்ளே மடித்து வச்சிங்கன்னா ஒரு இடத்துல பிடிச்சா பூசும் முன்னாடி. அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம வச்சு நம்ம இந்த இடக்கலை பின்கலை நம்ம ஏற்கனவே அந்த வாயு தாரணையில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி பயிற்சி பண்ணி நம்ம மூச்சை முதல்ல சமப்படுத்தணும் இல்லையா. அப்படி அதுக்கடுத்து அந்த ஓடுற இதை சரி பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த சக்கரங்களை அந்த ஆதாரங்களை சரி பண்ண உடனே அந்த வாயுவை சரி பண்ணோம். வாயுவை சரி பண்ணோடனே அந்த ஹீட்டை சரி பண்ணோம். ஹீட்டை சரி பண்ணோன்னே என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்காக பாடியில் அமுதம் வந்துடும். அதுதான் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு ஒரு ஐஸ் வாட்டரை குடிச்சிட்டு வாயை ஃபுன்னு ஊதுனா இருக்கும். நம்ம ஊதும்போது காற்று வெளியே சூடாக வந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் ஒரு குளுமையாக இருக்கும். இந்த மலை குகையிலலாம் போய் தவம் போய் உட்காந்து எங்கேயாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அப்படி உள்ள ஜில்லுன்னு இருக்கும். நான் அந்த நரிப்பாறையோட குகையில் போய் அந்த ஃபீலில் அது சொல்லும்போது சொல்லியிருந்தேன். அப்படியே குற்றால அருவிலே குளிக்கிற மாதிரி வெயிலில் போனால் அப்படி சில்லுன்னு தண்ணி இருக்கணும், அது மாதிரி இருக்கும் அந்த குகைக்குள்ளே. அதனால தான் இவங்க இந்த சித்தர்கள் ஞானிகள்லாம் அதுக்குள்ளே போய் எடுத்துக்கிட்டாங்க போல் இருக்குது தவம் பண்ணுறதுக்கு அந்த இடத்த அப்படின்னு கூட நான் நினச்சது உண்டு. அந்த வகையில் அந்த அண்ணாக்கில் நம்ம பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அங்கே ஒரு தூய காற்று போய் வருது இல்லையா, அதைத்தான் நம்ம வாயு தாரணையில் பண்ணுறோம். அப்போ என்னென்னா அங்கே அமிர்தம் சுரக்குது இல்லையா. அது இருக்கும்போது நம்ம தேவலோகத்தையே ஆடுற அளவுக்கு அவங்களுக்கே அரசாகிற அளவுக்கு கூட நம்ம பவர் சக்தி கிடைக்குது. அதனால தான் அவ்வளோ அந்த அமிர்தம் வந்தால் அதுதான் அமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அடுத்து இந்த சூரியக்கலை சந்திரக்கலையில் இதில் அந்த சந்திரக்கலையில் உள்ள அந்த 16 கலை இருக்கும். அதில் அதிலிருந்து வர ஒரு நம்ம அமிர்தத்தை அந்த காற்றை நம்ம உண்டா உடலும் உயிரும் நிறைவுற்றதாக இருக்கும். உடலும் உயிரும் நிறைவுற்றதாக பொலிவு பெறும். எப்படின்னா இந்த புஜபல வைரம் இந்த சிவனோட உடலை பாருங்கள். அந்த உடல் இந்த புஜபல பராக்கிரமசாலி மாதிரி, அதாவது என்னது ஒரு பலம் உள்ள ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி வைரம் போன்ற திண்மையான தோளுடைய ஆண் அப்படிங்கிறதுனா இந்த யோகத்தன்மையில் இந்த நம்ம முன்னாடி சொன்னதெல்லாம் அவங்க பயிற்சி பண்ணி வரும்போது தான் இந்த ஒரு ஆண் இப்படி இருக்காங்க. அந்த மல்யுத்தத்தில் உள்ள ஆணை பாருங்கள். அப்புறம் ஆணழகன் போட்டியில் உள்ள ஆண்களை அப்படி இருப்பாங்களோ, அவங்க பயிற்சி பண்ணி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மித்த மாதிரி இருக்குல்ல இந்த சரி எந்த எக்ஸாம்பிள் இல்லைனாலும் இந்த சிவனோட பாடியெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அது எந்த சிவனாவது இப்போ ஆண்கள் நிறையவே இருக்காங்க. ஒல்லியானவங்க, மிடில் தொப்பையானவங்க, குண்டானவங்க, குட்டையானவங்க, நெட்டையானவங்க இருக்காங்க. ஆனால் சிவன் பாருங்களேன், ஒரே மாதிரி தான் பிக்சர் போடுவாங்க ஆரம்பத்துலேருந்து. இந்த காசிக்கு போனீங்கன்னா அந்த மணிக்கர்ணிகா காட்டில் அங்கே ஒரு பிக்சர் வச்சுருப்பாங்க.
இது என்ன பிக்சர்னு கேட்டால், இங்கே சிவன் நேரில் வந்தார், அவர் இங்கே இப்படி தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் வச்சுருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா காசியில் பாருங்களேன், அந்த இடத்துல அந்த பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரில் சிவன் வந்து கிட்டத்தட்ட மனித உடல் மாதிரி இருந்தால் கூட இப்படி தான் புஜபல பிராக்க விதத்தோடு இருக்கார். அதில் அந்த பிக்சர் எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னா, அங்கே நேரில் பார்த்துருப்பாங்களா ஒருத்தங்க, அவங்க தான் இந்த மாதிரி இருந்தாருன்னு வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களா என்ன இல்லை, அதை அவங்க சொல்லி வரைஞ்சிருப்பாங்க போல் அப்படின்னு அதை பார்த்துட்டு நான் கேட்டதப்போ சொன்னான். ஸோ அதனால் என்னென்னா, அப்போ அந்த அந்த 16 கலை எப்படி இருக்குன்னா சந்திரனில் தான் இருக்கும். இந்த முழு நிலவு இருக்குது பார்த்திங்களா, அந்த முழு நிலவில் அதாக இருக்கும். அந்த 16 கலை இருக்கும், அங்கே அமிர்தம் வரும். அதனால தான் அந்த கங்கை முடியில் உள்ள சிவன் அங்கே தலையில் வந்து அந்த 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 பிறை நிலா வச்சுருக்காரு. அப்போ அந்த மாதிரி அமிர்தம் வரும்போது தான் நம்ம உடலும் உயிருமே வந்து ஒரு ஒரு முழுமை தன்மை பெறும் பொலிவு, அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஓம் அப்படின்னு காரணம் சொல்லிகிட்டே இருக்கணும் வச்சுக்கோங்க. ஓம் அப்படி சொல்லும் போதெல்லாம் அங்கே வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அமிர்தம் வரும். அமிர்தம் வந்து 5 விதமான அமிர்தம் ஊறுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 5 விதமாக எதுன்னு என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. நான் வந்து எனக்கு அந்த எச்சில் வந்து இனிப்பாக அது முழுங்கும்போது ஒரு விதமான சில்னஸ், இந்த 2 தவிர நான் எந்த அனுபவத்தையும் கொண்டு வரல. ஒருவேளை இதுதான் அமிர்தமானு எனக்கு தெரியல. இது எதுக்கு வாய் இனிக்குதுன்னு தான் நான் நினச்சேன் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் இது அமிர்தங்கிறது தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அது வந்து அதுவும் அந்த அண்ணாக்கில் வர்றது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ஆவியாக போயிடும் அது வந்து அப்படின்னு பின்னாடி தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அது வந்து உளுந்தோட சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 உளுந்து 3 உளுந்து வரும்ல, அந்த சைஸில் தான் இத்தினோடு தான் வருமா. எப்படி நம்ம பிட்யூட்ரி தைராய்டு அந்த அந்த நலமில்லா சுரப்பிகள் எண்டோகிளான்ஸ் வந்து நமக்கு இத்தினோடு தானே தைராய்டெல்லாம் அந்த இதெல்லாம் இத்தினோடு தான் சுரப்புன்னு சொல்லுவாங்களே அந்த ஹார்மோன், அதுதான் இவ்வளோ மாற்றங்கள் இவ்வளோ இது உடலில் செய்யுது. அப்போ இது தானே இந்த பிரபஞ்சத்தில் செய்யணும், அதுக்கு இந்த அமிர்தம் தான் ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாங்காய் பால் இருக்கும்போது தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் அப்படின்னு கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல, அப்போ இதை வச்சு தான் அவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு அந்த அமிர்தத்தை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அடுத்து ஓம்ங்கிற ஒளியோட நம்ம அமிர்த காட்டை உண்டா சாகாமல் வாழலாம். அப்போ வந்து என்னென்னா, இந்த பயிற்சி பண்ண இந்த அண்ணாக்கில் உள்ள எடுத்தோடனே இந்த சளிலாம் வரும்னு சொன்னேன்ல, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கரிசலாங்கண்ணியோட பவுடர் எடுத்து நம்ம வந்து பெருவரில் அந்த பொடி எடுத்து அந்த அண்ணாக்கில் வச்சு அப்படியே தேய்க்கும் போதெல்லாம் அங்கே இருக்க சிறு சிறு துளைகள் அதெல்லாம் வந்து அடைப்பு இருந்தால் எடுத்துரும். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பால் கொடுக்கும்போது எடுத்தோடனே அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணுறோம்ல இந்த லிங்கத்தில், அதில் வந்து எப்படி வந்து அந்த விபூதி அந்த சந்தனம் அந்த பால் அதெல்லாம் போட்டு நம்ம தேய்க்கிறது வந்து என்னென்னா, அந்த 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 சிவலிங்கத்தில் உள்ள அந்த சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும், அது எண்ணெய் போய் அடைச்சிக்கிறோம். அந்த எண்ணெயை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காண்டியும் அந்த ஹோல்ஸ் அந்த எப்படி நம்ம அதே மாதிரி உடம்புன்னு வச்சுக்கோங்க. எப்படி உடம்புல வந்து குளிக்காமல் அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி இருந்தபோது அந்த அந்த காற்று வந்து உள்ளே போய் வெளியே வர்றதுக்கு எப்படி தடையாக இருக்குமோ, அதனால் அதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம உடலை வந்து நீர் விற்கிறோம். அதே மாதிரி இந்த வந்து ஓம்ங்கிற ஒளியை வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லும்போது அந்த காற்று அந்த காற்றின் மூலம் அந்த வெப்ப காற்று வந்து அந்த அண்ணாக்கில் பட்டு அங்கே இருக்க அந்த சளி அந்த ஓட்டைகள் அந்த அழுக்குகள்லாம் நீக்கப்பட்டு, ஏற்கனவே நான் அங்கீதான நிலையிலே அந்த உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் நீங்கின்னு சொன்னேன், அந்த வெப்பம் வரும்போது நீங்கிருன்னு சொன்னேன். அப்புறம் அங்கேருந்து அந்த வெப்பம் வந்து வந்ததுனால தான் அங்கே இருக்க அழுக்கெல்லாம் நீங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம்தான் அங்கே இருக்க அடைச்சிருந்த அதெல்லாம் போனோடனே இந்த திரைமா இருக்கிறது போனோன்னே என்ன ஆயிடுதுன்னா, அந்த அமிர்தம் சுரக்குது. அமிர்தம் சுரக்கும் போது தான் நமக்கு ஆகுது. அமிர்தம் சுரக்கும் போது என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா தன்னை உணர்தல். தன்னை உணர்ந்தால் மட்டும்தான் இங்கே உண்மையே வந்து ஒரு விதமான இந்த வாழ்வின் நோக்கம் நம்ம எண்ணத்துக்கு அப்படிங்கிற தன்மையே வந்து மொத்த கான்செப்டே தன்னை உணர்ந்தது தான். நீங்கள் தன்னை உணர்ந்து போனீங்கன்னா நீங்கள் ஞானம் அடைஞ்சு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், உதவாமல் போங்க. அப்புறமா வந்து அந்த ஞானத்தை வந்து கடவுள் வந்து உங்களை வந்து ஞானமே அடைஞ்சு போயிட்டீங்க. இப்போது சதுரகிரி மலையில் ஒரு சித்தர்களாக இருக்காங்க, அவங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து வெளியே வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன், இந்த யூடியூப்பில் இந்த மாதிரி பேசுகிறேன், ஆசிரமம் வச்சு சன்னியாசிகளை உருவாக்குறேன், அப்புறம் என் பயிற்சியெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறேன்,
நான் அவங்களுக்கு தரிசனம் கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லலை. ஆனால் இதை விட பல்மடங்கு அவங்க சக்தி வாய்ந்தவங்க. ராமதேவர் மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து அங்கே வந்து அந்த 18 சித்தர்கள்னு சொல்கிறாங்களா, அவங்கெல்லாம் வந்து அங்கே சர்வசாதாரணமாக இருக்காங்க. இவங்க எத்தனையோ பிரபஞ்சத்துக்கெல்லாம் போயிட்டு வரவங்க. அவங்க ஏன் இது மாதிரி பண்ணல? ஞானம் அடைஞ்சால் எல்லாத்துக்கும் கொடுக்கணுமான்னு இல்லை, அதுக்கு ஒரு பிராப்தம் இருக்கணும், அதுக்கு ஒரு கருவியை நம்ம செயல்படுத்தணும். அது விட்ட தோட்டக்கரையாக இருக்கும். இப்போ நான் கூட பேசுறது கூட ஏதோ இதில் ஒரு இச்சையின் காரணமாக உருவாக்கிட்டேனோ அப்படின்னு கூட நான் நினப்பேன். இதை வேறு செஞ்சு வச்சுட்டு இந்த இச்சையை வேறு எடுத்துக்கிறதுக்கு ஒரு கர்மா வேறு டிசைன் பண்ணி வச்சிட்டோமே, அப்போ இது கூட நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற தன்மை தான். அப்போ தான் நம்ம ஆசை அருமின் ஈசனோடு இருப்பின் ஆசை அருமின்னு சொன்னது சும்மாவா அப்படின்னு நினச்சி பாருங்கள். இதே தான். அப்போ நம்ம வந்து இந்த அமிர்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதோ பெருசாகி நம்ம வந்து நான் இப்போ எனக்கு இவ்வளோ சக்தி வந்துச்சுன்னு சொல்லி ஆடுறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கெலாம் இல்லை. பணிவு வந்துடும். ஒரு விதமான அன்கண்டிஷனல் லவ் வந்துடும். அந்த பற்று வந்து போய் அது அன்பாக மாறிடும். அந்த அன்பே சிவமாக மாறிடும். சிவமாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து இப்படி உலகத்தை வந்து வேற ஒரு இதில் பார்ப்பீங்க. எல்லாம் நிகழும்போது தன்னை அறிதல் நிகழ்ந்துடும். தன்னை அறிதல் நிகழும்போது உங்களுக்கு நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு புரிஞ்சிடும். அதை தாண்டி நீங்கள் ஒரு விஷயம் கூட செய்ய மாட்டீங்க. அவ்வளோதான். அப்போ இதே மாதிரி துரியம்னா என்னது? நம்ம தலைமையில் இருக்க ஒரு ஒரு ஆக்ஞை சக்கரம் சகஸ்காரம் சொல்கிறோம்ல, அதில் வந்து நிலைநிறுத்தி அந்த இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பயிற்சி பண்ணும்போது பார்த்தா நம்ம உணவு இல்லாமல் வாழ முடியும். சில பேர் சித்தர்கள் ஞானிகள்லாம் கேட்டிங்கன்னா அவர் வந்து உணவே எடுத்துக்க மாட்டாருன்றாங்க. இந்த வள்ளலார் பற்றி கூட ஒரு தாத்தா இருந்தார், வள்ளலாரை கும்பிட்றவர். அவர் கூட உணவே எடுத்துக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கரெக்டாக 12 மணிக்கு போவார். நல்ல உச்சந்தலைக்கு சூரியன் வந்தோடனே ஆன்னு சொல்லுவார். அந்த சூரிய ஒளியை ஆன்னு சொல்லுவார். அப்படி வாயிலேருந்து எப்படி நம்ம சாப்பாடு தண்ணியெல்லாம் வாய் திறந்து ஆண் வாங்கிக்குமோ அது மாதிரி ஒரு சூரிய ஒளியை வாங்குவார். நான் இந்த மாதிரி தான் சூரிய ஒளியை வாங்கிட்டு அந்த மாதிரி நான் வந்து ஃபுட்டு எடுக்காமல் இருந்துக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சூரிய ஒளி உள்ளே போகிறது மூலமாக அவர் அந்த அமிர்தத்தை இங்கே உள்ள அவர் சுரக்க வச்சு அந்த அமிர்தத்தை அவர் எடுத்துக்கிறதுனால என்ன இல்லை, அவருக்கு வந்து பசி இல்லை. சரியா? இதே மாதிரி காசியில் சில பேருக்கு ஒருத்தங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரம் கூட சிவன் கொடுத்தாராம். அவங்க வீட்டில் அவங்க ரொம்ப சாப்பாடு சாப்பிட்டே இருந்தாங்கன்னா வீட்டில் ரொம்ப அவங்கள வந்து இது வந்து உண்மை கதை தான். அவங்க ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எல்லோரும் ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. அவங்களுக்கு அவமானமும் போச்சு. அது ஒரு பெண். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து உணவு எடுத்து கல்யாணம் பண்ணி போனால் இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, அங்கே போய் சாப்பாடு தீர்த்துருவா அப்படின்னு சொல்லி யாரும் இவளை கல்யாணம் பண்ணலை. ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கங்கை கரையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அங்கே வந்து சிவன் ஏதோ ரூபத்தில் ஒரு சன்னியாசி ரூபத்தில் ஏதோ வந்ததாகவும் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது நான் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடவே கூடாது, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்டதாகவும் இந்த மாதிரி ஏதோ அவங்க அருள் புரிஞ்சதாகவும் அதன் மூலம் அவங்க சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறது ஒரு செவி வழி கதை. அது உண்மை கதை அவங்க சொன்னது. சரியா? அப்போ இந்த மாதிரி வந்து உணவு இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்க அந்த அமிர்தத்தை வந்து அவங்க சாப்பிட்றதுனால தான் அவங்க வந்து உணவாக எடுத்துக்க முடியுது. சரியா? அடுத்து இப்போ நம்ம வந்து அப்படி அந்த வாயு நாடி அப்புறம் அந்த ஆதாரங்கள் இதெல்லாம் அக்னி இதெல்லாம் சரிப்படுத்தி வரும்போது நம்ம பயிற்சி பண்ணுறோம். தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னென்னா அப்போ வந்து என்னென்னா நம்ம கான்சியஸ் ஆக நம்ம புருவ மத்தியில் வச்சு நம்ம கவனத்தை வச்சு தியானம் பண்ண ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு பொருள் வச்சுருப்போம், அப்புறம் ஒன்றுமே வைக்க மாட்டோம், அப்புறம் சாட்சியாக பார்த்துருவோம், அப்புறம் நிகழ்காலத்துலேயே இருந்துருவோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நினைவே இருக்கும்போது அந்த அமலில் வந்து சுரந்துடும். சட்டுன்னு நீங்கள் இப்படி தியானமே பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே வாயில் ஊறுற மாதிரி இருக்கும், திடீர்னு முழுங்கி பார்த்தா இனிக்கும். அப்படி பார்த்தா அது அப்படி தான் ஊறும் போல் இருக்குது. அப்படி தான் அந்த நேரத்தில் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு நான் வந்து அமிர்தம் உள்ளணும், எங்கே எனக்கு அமிர்தம் ஊறு அப்படின்னா அது நடக்க மாட்டேங்குது. அது நேற்று எப்படி இன்றைக்கி வந்துச்சு, அது ஏன் இன்றைக்கி வரல, அது எந்த சுச்சுவேஷனில் வந்துச்சுன்னு நானும் திரும்ப யோசிச்சு பார்ப்பேன். அதுதான் முடிவு பண்ணுது. இங்கே இதுதான் விஷயம். ஒரு குழந்தை எப்படி பூமிக்கு வர்றதை வந்து அந்த குழந்தை தான் டிசைட் பண்ணுதோ, அதே மாதிரி இங்கே உடம்பில் உள்ள என்னோடய உணவு எப்படி சுக்லமாக மாறுது, அது எப்படி வந்து என் மூளை எடுத்துக்கிறது, அந்த மூளை மூலம் மற்றதெல்லாம் எடுக்கிறது. இந்த நேரத்தில் எனக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. 95% வந்து நம்ம மூளையை பயன்படுத்தவே இல்லை. அதே மாதிரி பிரபஞ்சத்தில் 5% மட்டும்தான் நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்தையும் உணர்ந்துருக்கோம். இந்த 5% மட்டுமே நமக்கு இப்படி இருக்குது. அது சயின்ஸை சொல்கிறேன். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, அப்போ மூளையும் அந்த பிரபஞ்சமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சரிங்களா? அதனால தான் அங்கே ஒரு ஆதாரங்கள் இருக்குது. நம்ம காது பக்கம் 2 ஒரு இது இருக்குது ஆதாரங்கள்,
சாரி இந்த பக்கம் வலது பக்கம் 2, இடது பக்கம் 2, ஃப்ரண்ட்டில் நெத்தி புருவத்து பக்கம் 1, பின் பின் பிடரியில் 1. இது வந்து 6 ஆதாரங்களாக நடுவில் இருக்குது சுழுமுனை. இதை நீங்கள் பயிற்சி பண்ணி இந்த இடத்துல வந்து உங்கள் கான்சியஸை ஃபுல்லாக வச்சா கிட்டத்தட்ட அது துரியம் வந்துடும். அப்படி பயிற்சி பண்ணும்போதே அங்கே அமிர்தம் சுரந்துருது. அமிர்தம் சுரக்கும் போது நீங்கள் வந்து வேற ஒரு பரிணாமத்துக்கே போயிடுவீங்க. உங்கள் உடல் வந்து வேற ஒரு பரிணாமத்துக்கு போயிடும். அப்போ ஞானம்னு ஒன்று வந்துடுமா? அப்போ ஞானம்னு வந்து வரும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த வெளிச்சம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே தான் நம்ம அந்த நெத்தி புருவத்தில் தான் ஒளி தெரிஞ்சிருதே. அந்த அந்த நான் அந்த நடராஜபதி அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணையில் உள்ள ஜோதி வந்து நெத்தி புருவத்தில் உள்ள அந்த சிதம்பர ரகசியத்தில் உள்ள சிவன் தான். அதுக்கப்புறமா சுத்தவழி பரவழி துரியம் துரியாதீதம் மேலே போகிறோம்ல, அதெல்லாம் வந்து நம்ம ஒளியாகவே மாறிடும். இது நம்ம சரீரத்துக்குள்ளே உள்ள ஒரு ஒளி தான். சரியா? அப்போ அது சிவ யோகி ஆகிறது. அந்த சிவ யோகி ஆகிறது தான் அந்த ஞானம் வந்து அந்த ஞானத்தில் வந்த ஒரு விளக்கு வந்து அந்த விளக்கு வந்த ஒளி மூலம் அந்த வெப்பம் மூலம் அமிர்தம் உண்டாகுதுல்ல. அப்போ தான் நம்ம வந்து ஒருத்தவங்க சிவயோகி ஆகிறோம். நீங்கள் யாராவது டைட்டில் பார்த்துருக்கீங்களா? சிவயோகி, சித்த சிவயோகி இவர் அப்படின்னு ஏதாவது டேஷ்னு ஒரு பேருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இந்த தன்மையை அடைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். இப்படி அடைஞ்சு அவர் வந்து ஞானம் உண்டாகி அந்த ஞானத்தில் வந்த விளக்கில் வந்த ஒளியில் அந்த ஞானங்கிற ஒரு விளக்கு வச்சுருக்கு. அது வந்து நெத்திபுரத்தில் வந்து அது ஒரு ஒளியை ஏற்படுத்தி அந்த ஒளி ஏற்படுத்தி மூலம் வந்த ஒரு வெப்பம் வந்து வெப்பத்தினால அந்த அண்ணாக்கில் உள்ள பகுதியில் உள்ள இதில் மூலம் அமிழ்தம் உண்டா. அதைத்தான் அவர் சிவயோகின்னு அவங்கள சொல்கிறோம். சரியா? இந்த மாதிரி வந்து அந்த சுவை வருதில்ல, அது உள்நாக்கில் நாக்கு நுனியில் இனிக்கும், உள்நாக்கில் இனிக்கும், அப்புறம் வந்து சைடில் 2 பக்கம் இனிக்கும். அந்த ஆதாரங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி இந்த நேரத்தில் இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. இந்த ஜுவாலாமுகி கோவில் இருக்குல்ல, அதில் வந்து 9 இது வந்து எரிஞ்சிட்ருக்கோம் பார்த்துருக்கீங்களா? நடுவில் அது கொஞ்சம் ஜாஸ்தி எரியும், மித்ததெல்லாம் இத்தினோண்டு எரியும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எனக்கு திடீர்னு ஞாபகத்துக்கு வருது. இந்த 6 ஆதாரங்கள் இருக்கிறதும் இந்த நடுவில் ஒரு மூலாகினி, அதாவது என்னென்னா மூலாதாரத்துலேருந்து வர்ற ஒரு சுழுமுனை நாடி வந்து மேலே இருக்குல்ல, அது வந்து நல்லா பிரகாசமாக தெரியுது. அது வந்து என்னென்னா 8 இதழ் தாமரை மாதிரி டொங்கின பெருசாக வைங்கின் மடையில் அப்படி பூத்த மாதிரி ஒரு ரோஸை வந்து நீங்கள் உங்கள் முகத்தை நல்ல ஒரு மாலை கட்டின ஒரு ரோஸ் தான். ஏன்னா நம்ம வந்து தாமரைப்பூ மாலையை கட்டி நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல, அதனால் நான் அந்த உணர்வை சொல்கிறேன். எக்ஸாம்பிள், அந்த ரோஸ் இருக்குல்ல, அந்த மாலையை வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க இல்லை கோயிலில் எங்கே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து நீங்கள் அப்படி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அப்படி முகத்தோடு ஒட்டி வச்சிங்கன்னா ஒரு சில்னஸ்ஸு, ஒரு மென்மை, ஒரு விதமான ஒரு சுகந்தம், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி தலையில் அப்படியே நம்ம உடம்பு ஃபுல்லாக அப்படி ஒரு அந்த ஃபீல் மண்டைக்குள்ளே ஒரு சிலுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகும். அதை தான் அப்போ வந்து என்னென்னா அந்த மாதிரி வர்றது தான் அந்த அமிர்தத்தை வந்து நம்ம வந்து இதாகும்போது யமனே ஏமாற்றி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மார்க்கண்டேயன் வந்து அந்த சிவன் வந்து எதிர்த்து உதைச்சாருன்னு சொல்கிறது வந்து என்னென்னா, அவர் இந்த தத்துவத்தில் தான் அது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அமிர்தத்தை இந்த தம்பி குடிச்சிருப்பாங்க. அதனால் வந்து அவங்க அதை குடிக்கூடாமல் தடுக்கும்போது வந்திருப்பார். அப்போ சிவன் வந்து அதை வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க, யமனே ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் என்றும் இளமையாக இருக்கான்ல, அதனால். அப்போ அந்த மூச்சு காற்று போட்டு சுடுறோமா, அப்போ வந்து அது சுடும். எப்படி உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சிட்ருக்குன்னா ஹீட்டும் வரும், சரி மாதிரி அனல் காற்று வரும், சூடு காற்று. இந்த சூரியனே ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வெளியில் போனீங்கன்னா வெப்பமாக வரும், காற்றும் அந்த சூடு வரும் பார்த்தீங்களா, அனல். அது மாதிரி தான் அந்த ஹீட்டில் அந்த மேலேருந்து அதான் மெழுகு அந்த சளி படலம் இருக்குல்ல, அந்த கொழுப்பு படலம் இருக்குல்ல, அதெல்லாம் உருகுறது இதுதான் போல் இருக்குது. சவ்வு மாதிரி இருக்குல்ல, அது உருகி அது அந்த சூடுனால தான் அந்த அமிழ்தம் வந்து அந்த சூட்டோடு அந்த அமிழ்தம் வர்றதுனால அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த எல்லையில்லாத அந்த இனிய அந்த அமிர்தத்தை சாப்பிடும்போது கிடைக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம ஆதியில் முத ஒரு மூச்சு வரும் பார்த்தீங்களா? நீங்கள் இந்த பிறவி எடுக்கிறதுக்கு இந்த பூமியில் ஒரு கல்லோ, அதுக்கடுத்து புல், அதுக்கடுத்து மரம், அப்படி இப்படி 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 இருக்கும்ல, அதெல்லாம் அப்போ முதல்ல நீங்கள் ஒரு உயிரினமாக வரும்போது ஒரு மூச்சு எடுத்துருப்பீங்களா, அந்த மூச்சு தான் இப்போ வரைக்கும் இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? அதே மூச்சு தான். அப்போ இது வந்து எப்படி தெரியுமா? என் மூச்சு இந்த எச்சில் எப்படி வந்து வாமிட் பண்ணால் எப்படி வாமிட் பண்ணது இருக்கோ, எச்சில் வந்து நம்ம துப்புனாச்சு எச்சில்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி நம்ம மூச்சு தான் திரும்ப திரும்ப வருது.
அந்த மூச்சை நம்ம எவ்வளோ வந்து 21,600 மூச்சை வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு எடுத்து